விஜய் அரசியல் ரீதியாக சரிபடுவார், சரிபட மாட்டார், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 2 கோடி உறுப்பினர் என்பது இலக்கு. அதை 2 மாதத்துக்குள் நிறைவு செய்ய வேண்டும் இல்லையா? இப்ப இந்த ஆப் மூலமாக நீங்க போய் கிராமப்புறத்தை சென்றடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சென்றடைய முடியாது. அதற்கான கட்டமைப்பு விஜய் இடத்துல இல்ல. அப்போ நீங்க இதை எப்படி போய் 2 கோடி மக்கள்கிட்ட சென்று சேர்ப்பீங்க? அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1 கோடி அதிகாரப்பூர்வமாக. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அதை 2 கோடியாக உயர்த்தியதாக சொன்னார். இதுவரைக்கும் எந்த புள்ளி விவரமும் இல்லை 2 கோடி உயர்த்தியதற்கான புள்ளி விவரம். ஒரு பிரம்மாண்ட தொண்டர் பலம் கொண்டிருக்கிற அதிமுகவினுடைய உறுப்பினர்களே 1 கோடி பேர் தான் என்று சொன்னால், நீங்கள் 2 கோடி பேரை 2 மாதத்தில் சேர்க்க போகிறீர்கள் என்பது எவ்வளவு நகைச்சுவையான செய்தி, நடைமுறைக்கு ஒவ்வாத செய்தி. இது பேசுவதற்கு வேண்டுமானால் இலகுவாக தெரியலாம், ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை. நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றை சொல்லி உறுப்பினர் சேர்க்கை என்று நடத்துவது என்பதே ஒரு போலியானதுதான். இந்த போலி பிம்பத்துக்குள் இருந்து வெளியே வர வேண்டும் விஜய். இன்னமும் அந்த திரை நட்சத்திரமாகவே விஜய் இருக்கிறார் என்பதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவே. இன்னும் யதார்த்த அரசியலுக்கு அவர் வரவில்லை.